இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஃப்ரெஷர் இல்லைனா காலேஜ்ல ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாப்ஸ் அப்ளை பண்றப்போ இந்த ஒரு செக்ஷனை நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுதான் ஆட் யோர் போர்ட்ஃபோலியோ லிங்க். அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் இல்லை யூஎக்ஸ் யூஐ டிசைனர் மாதிரியான ரோல்ஸ்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நெசசரியாக உங்ககிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தே ஆகணும். அண்ட் அதை தான் ரெக்ரூட்டர்ஸுமே எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த போர்ட்ஃபோலியோங்கிற வேர்டை கேள்விப்படுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மட்டும் சின்னதாக போர்ட்ஃபோலியோனா என்னன்னு சொல்லிடுறேன். போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு பர்சனல் வெப்சைட். அந்த பர்சனல் வெப்சைட்குள்ளார என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை பற்றின ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில் செட் என்ன, அந்த ஸ்கில் செட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அண்ட் என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் லாஸ்ட்டாக உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனோட அந்த போர்ட்ஃபோலியோ முடியும். இதுவே நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு செக்ஷனாக இதில் ஆட் ஆகும். அண்ட் சீசனிங் பண்ணுற மாதிரி அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதில் 1-2 செக்ஷன் கூட குறைச்சல் ஆட் ஆகும். ஓகேவா? இதுதான் ஒரு போர்ட்ஃபோலியோ. அப்போ என்ன இந்த வீடியோவில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஒரு போர்ட்ஃபோலியோ தான் பில்ட் பண்ண போகிறோம். பட் அது மட்டும் நம்ம பண்ண போகிறதில்ல, ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவை லைவாக இன்டர்நெட்டில் ஹோஸ்ட்டும் பண்ண போகிறோம். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், நான், ரெக்ரூட்டர்ஸ் யார் வேணால் அந்த வெப்சைட்டை இன்டர்நெட்டில் போய் விசிட் பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் இது மட்டும் பண்ண போகிறதில்ல, நம்ம பில்ட் பண்ண போகிற இந்த போர்ட்ஃபோலியோவை ஒரு லைன் ஆஃப் கோட் கூட எழுதாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வைப் கோட் தான் பண்ண போகிறோம். அட் லாஸ்ட் மட்டும் பில்ட் எடுக்கிறதுக்காக விஎஸ் கோட் யூஸ் பண்ணி பில்ட் எடுப்போம். அதை தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வைப் கோட் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோக்கு கண்டென்ட் மேக் பண்ணுறப்போ எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. அதே இன்ட்ரெஸ்டிங்கும் ஜாலியும் குறையாமல் இந்த கண்டென்ட்டை உங்ககிட்டயும் நான் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டிக் வித் மீ அண்ட் நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஒரு போர்ட்ஃபோலியோவை வைப் கோட் பண்ணி அதை ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஃபஸ்ட்டு ஒரு வைப் கோடிங் டூல், செகண்ட் டொமைன் நேமும் ஒரு சர்வரும், தேர்ட் ஒரு IDE/VS கோட், ஃபோர்த் கொஞ்சமாக ஃப்ரண்ட் அண்ட் நாலேஜும் பேக் அண்ட் நாலேஜும். ஃபஸ்ட்டு வைப் கோடிங்க்கு இப்போ நான் என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபிக்மா மேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக நான் ஃபிக்மா மேக் யூஸ் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, என்கிட்ட இப்போ அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அதனால தான் ஃபிக்மா மேக் நான் யூஸ் பண்ணுறேன். செகண்ட், நமக்கு ஒரு டொமைனும் சர்வரும் வேணும். பட் டெடிகேட்டட் சர்வர் பில்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லாத காரணத்தினால் ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் வாங்க போகிறோம். அந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் கூடவே நமக்கு .cloudங்கிற ஒரு ஃப்ரீ டொமைனும் நமக்கு கிடைச்சிரும். அது எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஹோஸ்டிஞ்சர். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் ஹோஸ்டிஞ்சரில் லிமிடெட் டைம் டீல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட மோஸ்ட் பாப்புலர் பிளானான KVM2 பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் வாங்குறதுனால மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் மெயினான 3 அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல். ஒரு ப்ரைவேட் சர்வரை பொறுத்தவரையும் மொத்த கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கும். செகண்ட், ஸ்கேலபிலிட்டி. நீங்கள் இன்றைக்கி சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஃபியூச்சரில் அதை உங்களுக்கு ஸ்கேல் பண்ணுற ஐடியா இருக்குது, டேட்டா பேஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற ஐடியா இருக்குது, பேக் அண்ட் ஹெவியாக அதை கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்கேலபிலிட்டிக்கான ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது. மூணாவது, மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறோம். நாளைக்கே நீங்கள் மல்டிபிள் வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணணும். அதுவும் பேக் அண்ட், நீங்கள் ஒரு பேக் அண்ட் இன்ஜினியர் இல்லை டெவாப்ஸ் இன்ஜினியர், பேக் அண்ட் ஹெவி ப்ராஜெக்ட்ஸ், டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்பவும் நமக்கு ஒரு VPS பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அவங்களோட வெப்சைட்குள்ளார வந்தீங்க அப்படின்னா நமக்கு KVM2 பிளானில் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நமக்கு 2 விர்ச்சுவல் CPU கோர்ஸும் 8GB ரேமும் 100GBக்கான டிஸ்க் ஸ்பேஸும் 8TBக்கான பேண்ட்வித்தும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த KVM2 பிளானில். ஸோ நான் சூஸ் பிளான் கொடுத்து அவங்களோட பிளானை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற பிளான் 12 மந்த்ஸ்க்கான பிளான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ரீ டொமைனும் அண்ட் 1 இயருக்கான சர்வீஸும் நமக்கு கிடைக்கும். நான் இப்போதைக்கு அந்த டெய்லி ஆட்டோ பேக்கப் வேணான்னு சொல்லி விட்டுறேன். சர்வர் லொக்கேஷனில் இந்தியா செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் OSல பார்த்தீங்கன்னா நான் பிளைன் OSல Ubuntu செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதனால் நான் Ubuntu செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆர்டர் சம்மரியில் Aravi10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டோட இந்த VPS பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நான் கண்டினியூ கொடுத்து என்னோட பில்லிங் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறமா என்னோட பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுத்து இந்த VPS பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த VPSக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் கமெண்ட்லேயே ஆட் பண்ணுறேன். Aravi10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட்டோட உங்களோட VPS பிளானை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பர்சனோட டீடைல் வேணும் இல்லையா? இப்போ இன்டர்நெட்டில் என்னோட டீடைல்ஸை பப்ளிக்காக ஷேர் பண்ண முடியாது, ப்ரைவசி ரீசன்ஸ்னால ஷேர் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் ஒரு யூசர் பர்சோனா பில்ட் பண்ண போகிறேன். யூசர் பர்சோனா அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். ஓகேவா? அந்த ஃபிக்ஷனல் கேரக்டரை நான் ChatGPTல பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். எப்படி இருக்க போகுது அப்படின்னா அது ஒரு ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட் இப்போ தான் கிராஜுவேட் முடிச்சிருக்கான், காலேஜ் முடிச்சிருக்கான் அண்ட் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு யூசர் பர்சனாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ அதுக்கான ப்ராம்ப்ட் தான் நான் ChatGPTல கொடுக்க போகிறேன். ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட ப்ராம்ப்ட் நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். Create a user persona for a college fresh graduate who studied computer science and engineering and strong knowledge in technical side அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான யூசர் பர்சோனா ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஒரு போர்ட்ஃபோலியோக்கான செக்ஷன்ஸாக கேட்டு வாங்கிக்க போகிறேன்.
ஸோ அதையும் நான் வந்து ப்ராம்ப்டாக கொடுத்துட்றேன். கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ செக்ஷன் ஃபார் திஸ் யூசர் பர்சோனா டு பில்ட் அ பர்சனல் வெப் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் டிவைட் பண்ணி ஒவ்வொரு செக்ஷன் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு என்னென்ன செக்ஷனுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வரணுங்கிறதையும் நமக்கு ChatGPT ரெடி பண்ணி கொடுத்துச்சு. ஸோ இதை வச்சுட்டு நான் ஃபைனலாக வந்து ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் வந்து எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடு. ஸோ தட் அந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வைப் கோடிங் டூலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி ஆயிரும். ஸோ அந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை நான் வந்து வாங்கிக்கிறேன். நவ் கிரியேட் அ மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஃபார் ஃபிக்மா மேக் டு கிரியேட் திஸ் வெப்சைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லிட்டு நான் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ நமக்கு நம்மளோட மாஸ்டர் ப்ராம்ப்ட்டும் கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை நான் இன்னும் கொஞ்சம் மெருகேற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட வெப்சைட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனும் நான் கொடுத்து இந்த ப்ராம்ப்டை லைட்டாக வந்து எனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஐ வாண்ட் திஸ் வெப்சைட் டு பி மோர் அனிமேட்டட், கிரியேட்டிவ், ரெஸ்பான்சிவ். எல்லா டிவைஸில் பார்த்தாலும் எனக்கு இந்த வெப்சைட் வந்து இருக்கணும் ப்ராப்பராக. ஸோ அதனால் ரெஸ்பான்சிவ், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ், modern UI and should match this AI era and also both dark and light themed. So modify the prompt accordingly கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்த உடனே இப்போ நமக்கான அப்கிரேடட் மாஸ்டர் ப்ராம்ப்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபிக்மா மேக்கில் போட்டோம் அப்படின்னா நமக்கான வெப்சைட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த ப்ராம்ப்டை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு ஃபிக்மா வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபிக்மாக்குள்ளார தான் நமக்கு ஃபிக்மா மேக்கும் இருக்குது. இப்போ ஓப்பன் ஆன உடனே இங்கே லாஸ்ட் டேப்பை பார்த்தீங்கன்னா மேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுதான் வந்து ஃபிக்மா மேக். இப்போ நான் அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுதான் ஃபிக்மா மேக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து நமக்கான சேட் விண்டோ இருக்கு இல்லையா, இங்கே தான் வந்து நம்மளோட ப்ராம்ப்டை வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ப்ராம்ப்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். ஸோ இந்த ரைட் சைடு ஏரியா இருக்கு இல்லையா, இங்கே திங்கிங்னு வருது பாருங்கள், இங்கே தான் நமக்கான போர்ட்ஃபோலியோ வந்து ப்ரிப்பேர் ஆகும் நம்மளோட வெப்சைட் வந்து. ஸோ இந்த லெஃப்ட் சைடு விண்டோ வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட வைப் கோடிங் ப்ராசஸ்க்காக. இங்கே தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து நம்ம வெப்சைட் ரெடி பண்ணும்போது மட்டும் இட் வுட் டேக் ஹார்ட்லி 2 to 3 minutes எடுத்துக்கும். தென் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 1 minute, ஏன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுவோம். மேஜர் சேஞ்ச் பண்ணால் மட்டும் ஒரு 1 minuteக்கு மேலே ஆகும். சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணோன்னா ஒரு 1 minuteக்குள்ளாரே நமக்கு மாடிஃபை ஆயிரும் வெப்சைட்டோட சொல்கிறேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான வெப்சைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட யூசர் பர்சனா நேமோட வந்து நமக்கு வந்துருச்சு. ஹாய் ஐம் அர்ஜுன் குமார் அப்படிங்கிற நேமோட வந்துருச்சு. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாடர்ன் அனிமேட்டட் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வெர்ஷன் 1 இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் கொடுத்து இது பண்ணதுனால இது வந்து வெர்ஷன் 1 இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸ் பேஸ் பண்ணி வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 நம்ம ஒவ்வொரு சேஞ்சஸ் பண்ணும்போது வெர்ஷன் வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் எப்போ வேணாலும் நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 10வது வெர்ஷன் வந்து மாடிஃபை பண்ணி 10வது வெர்ஷன் வந்துட்டேன், இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷன் வேணும் அப்படின்னா நான் ஈஸியாக அதை வந்து ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே நமக்கு ஃபிக்மா மேக்கில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரிவியூ மோடை கிளிக் பண்ணி ஃபுல் விண்டோவில் வந்து எப்படி வெப்சைட் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ப்ரிவியூ மோட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அர்ஜுன் குமாருங்கிறது வந்து நமக்கு டாப் நேவிகேஷனில் லெஃப்ட் சைடும், ரைட் சைட்ஸ் வந்து அபவுட்டு, ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்டு, ரெஸ்யூமே, கான்டாக்ட்னு சொல்லி நம்மளோட செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் நேவிகேஷன் சைடில் வந்துருச்சு. அண்ட் டார்க் டு லைட் தீம் ஸ்விட்ச்க்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துட்டாங்க. தென் ஃபஸ்ட்டில் வந்து ஹாய் ஐம் அர்ஜுன் குமார் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆஸ்பைரிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் டைப்பிங் அனிமேஷனோட இது இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் லோட் ஆகும்போது பார்த்தேன், பட் வீடியோவில் அது ரெக்கார்ட் ஆச்சா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு இமேஜ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஐ பில்ட் ரெஸ்பான்சிவ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லவ் சால்வ் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன். தென் அகைன் வந்து கரண்ட்லி சீக்கிங் அண்ட் என்ட்ரி லெவல் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன். தென் வந்து டவுன்லோட் மை ரெஸ்யூமேன்றதுக்கான ஒரு ஆப்ஷனும் வியூ ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. தென் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டப்கான லிங்க்கும் லிங்க்டின்கான லிங்க்கும் வந்து ஒரு குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. ஸோ ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலான்னு. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி அபவுட் மீ பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு இமேஜ், நம்ம எந்த இமேஜுமே நம்ம கொடுக்கல, ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் கொடுத்தோம், அதுவே இமேஜ் எடுத்துக்கிச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு மைக்ரோ இன்ட்ராக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருக்கணும்னு. ஸோ ஹோவர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்லைட் ஆகி ஸ்கேல் ஆகுது. அண்ட் ரைட் சைடில் வந்து நமக்கு அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கு பேசிக்காக. தென் ப்ராப்ளம் சால்வ்டும் ப்ராஜெக்ட்ஸ் பில்டுன்னு சொல்லி 2 கார்ட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்கு. ஓகேவா. தென் வந்து மை ஸ்கில்ஸ்குள்ளார வந்தோம் அப்படின்னா மை ஸ்கில்ஸ்குள்ளார ஒரு கார்டு அனிமேஷன் மாதிரி கொடுத்து அதுலேயே வந்து எவ்வளோ ப்ராக்ரஸ் லைக் எவ்வளோ வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்,
அதுக்குள்ளார வந்து குட்டி குட்டி டிவிஷன்ஸ் மாதிரி பிரித்து எவ்வளோ வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. தென் டேட்டா பேஸ், டூல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், ஓகே கார்டு மாதிரி பண்ணியிருக்கு. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணோன்னா ப்ராஜெக்ட், ஃபீச்சர்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது. இந்த செக்ஷன் எப்படி பண்ணியிருக்குன்னா, ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜுக்கு ஒரு டைட்டில், என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், தென் அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்னென்ன டெக் ஸ்டாக்லாம் யூஸ் பண்ணமோ அதெல்லாம் குட்டி குட்டி சிப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்கு. HTML, CSS, JavaScript, ரெஸ்பான்சிவ் டிசைன்னு சொல்லி. ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து நல்லா இருக்குது. இந்த கார்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஹோவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயே வந்து கிட்டப்பில் நம்ம இந்த ப்ராஜெக்ட் போட்டு வச்சுருந்தோம்னா அதுக்கான லிங்க்கும், இதுவே நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கான ஒரு லிங்க் கொடுக்குற மாதிரி குட்டி குட்டியாக 2 பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு ரவுண்டட் ஷேப்பில். ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. அண்ட் அதுவுமே ஹோவர் பண்ணால் தான் வருது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பண்ணியிருக்குன்னு. ஸோ பரவாயில்ல, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்லேயே. தென் கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா மை ரெஸ்யூமேக்குள்ளார நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வியூ ஆன்லைன். ஒன்று டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது கூகுள் டிரைவில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த லிங்க்கை ஆட் பண்ணி வியூ ஆன்லைன் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகும் விண்டோவில். ஓகேவா? அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. தென் குட்டியாக ஒரு 3 கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. தென் கீழே வந்தோம் அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம், ஃபுல் ஸ்டாக் சர்டிஃபிகேஷனு, ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேஷன், AWS சர்டிஃபைடு, இந்த மாதிரி குட்டி குட்டி இது வந்திருக்கேன். அண்ட் இங்கேயே ஒரு மைக்ரோ இன்ட்ராக்ஷன் ஆட் பண்ணியிருக்கு பாருங்களேன். நான் இப்போ அந்த ஐக்கானை போயிட்டு ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து சுற்றுது, அப்படியே 360 டிகிரிக்கு ஒரு ரொட்டேஷன் அடிக்குது. அண்ட் லைட்டாக ஒரு அந்த கார்டும் பாப்பப் ஆகிற மாதிரி ஒரு அனிமேஷனும் பண்ணியிருக்கு. நல்லாவே இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டே நல்லா கொடுத்துருக்கு. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெட் இன் டச் அந்த செக்ஷனுக்குள்ளார வரும். அங்கே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும், ரைட் சைடில் வந்து குட்டியாக ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கு, சென்ட் மெசேஜ்னு சொல்லி. ஸோ இந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லேயுமே நமக்கு வந்து அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸோ லைட்டாக வந்து ரைட் சைடில் வர மாதிரி. ஓகே. அண்ட் கீழே ஃபூட்டர் செக்ஷனில் 2026 அர்ஜுன் குமார் காப்பிரைட் அந்த சிம்பிள் போட்டுட்டு, அப்புறம் பில்ட் வித் யூசிங் React, Tailwind, CSS. அண்ட் ரைட் சைடில் வந்து மீடியாஸ் லைக் GitHub, LinkedIn, இமெயிலுக்கான ஐக்கன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் டு த டாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாப் ஆஃப் த செக்ஷன் வந்து எடுத்துகிட்டு போயிடும் நம்மளை. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாப்பில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அண்ட் மற்ற நேவிகேஷன்ஸுமே நமக்கு ஒர்க் ஆகும். ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட்டு, எதை கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த செக்ஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ப்ராப்பரான ஒரு வைப் கோடிங் டூல் தான் ஃபிக்மா மேக்கர். ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் நம்ம டார்க் டு லைட் தீம் பார்த்தோன்னா அதுவுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும் பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக லைட் தீமை விட டார்க் தீம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓகே, ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் மட்டும் தேவைப்படுது. அதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்டை வந்து இன்னும் பெட்டராகவே மாற்றிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அது வந்து பண்ணலாம். ஸோ இப்போ டார்க் தீமில் என்ன கேட்டால் லைட் தீமை விட டார்க் தீம் வந்து நல்லாவே இருக்குது இந்த வெப்சைட்டுக்கு. அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி இருக்குது அதையும் செக் பண்ணிடலாம். நான் அகைன் இந்த விண்டோக்குள்ளார போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபோன் வியூ வந்துடும். ஓகே, இதுதான் ஃபோன் வியூ. நான் கீழே வரையும் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். ஸோ அனிமேஷன்ஸுமே இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஓகேவா? தென் டேப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வித்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு டேப் வியூ வந்து கிடச்சிரும். டேப்லேயுமே அஃப்கோர்ஸ் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க விண்டோ, ப்ராம்ப்ட் விண்டோவை யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை எவ்வளோ மாடிஃபை பண்ணணுமோ, நமக்கு எந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வருதோ எல்லாத்தையும் கொடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். சில நேரங்கள் கழித்து ஸோ நம்மளோட வெப்சைட் வந்து நான் ஃபைனலாக குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நான் கை வச்ச உடனே எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நான் வந்து பயங்கர மாடிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஒரு லெவலுக்கு மேலே டைம் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மறுபடியும் வெப்சைட்டை வந்து ரிவர்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி மைனர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் 30 வெர்ஷன் வந்து 13 இருக்கும். நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணேன், பட் திரும்ப நான் ரிவர்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி சேஞ்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இமேஜ் வந்து மாறி இருக்கும். லெஃப்ட் சைடில் இருக்க அந்த அலைன்மெண்ட்டெல்லாம் வந்து மாறி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே ரைட் சைடில் இருக்க இமேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி மாற்றிட்டேன். அண்ட் இதுவுமே வந்து அந்த ப்ராம்ப்டில் கொடுத்து மாற்றினது தான். எதுவுமே நான் வந்து கோடில் வந்து டச்சே பண்ணல. ஸோ ரைட் சைடில் அந்த டைப்ரைட்டட் அனிமேஷன் வந்து எப்பயுமே இருக்க மாதிரி நான் வச்சுட்டேன், லைக் லூப்பிங்கில் இருக்க மாதிரி. தென் இங்கெல்லாம் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் ஐக்கனோட கலரை மட்டும் நான் வந்து ஒயிட் கலருக்கு மாற்றிருக்கேன். முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன கலர் அதோட அவுட்டர் ஷேப் வந்து இருக்கோ அதே கலரில் கொஞ்சம் லைட் ஓஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து அதை நான் ஒயிட்டுக்கு மாற்றிட்டேன் விசிபிலிட்டிக்காக. அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸில் நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அதை அப்படியே விட்டுட்டேன்.
அண்ட் மை ரெஸ்யூமேலையும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் இங்கேயுமே ஐக்கன்ஸோட கலர் வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். அண்ட் பெரிய சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் இன் டச் செக்ஷனில் தான் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்ற மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து நான் வெர்டிக்கலாக வச்சுட்டு அதை வந்து கார்ட்ஸ் ஷேப்பில் வந்து கொண்டு வந்துட்டேன். அண்ட் ஃபூட்டர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா பேடிங்ஸ் அதில் ரொம்ப நிறைய இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் கீழே வந்து பேக் டு த டாப்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் இருந்திருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். பிகாஸ் நம்மகிட்ட ரைட் சைடில் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன் இருக்குது பேக் டு த டாப்க்கு, அதனால் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் மாடிஃபைடு ஃபூட்டர் செக்ஷன். ஸோ டார்க் தீமும் நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். டார்க் தீமும் இந்த சேஞ்சஸோடய நமக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டார்க் தீம், ஃபுல் வெப்சைட்டோட லுக்கு. ஸோ டைம் கன்ஸ்ட்ரைனால நான் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது அப்படின்னா உட்காந்து, ஏன்னா இது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறனால நீங்கள் எவ்வளோ வேணால் இதை வந்து செதுக்கி ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. இதோட சோர்ஸ் கோடுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதுக்கு மேலே ஃபர்தராக எப்படி வந்து வேணுமோ அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி வந்து ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூக்கு பக்கத்தில் கோடுன்னு சொல்லி ஒரு டாகிள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ராஜெக்டோட என்டையர் கோட் ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அண்ட் ரைட் டாப் கார்னரில் நமக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த சோர்ஸ் கோடு வந்து நமக்கு ஒரு ஜிப் ஃபோல்டராக டவுன்லோட் ஆயிரும். எல்லா பேக்கேஜஸோட எல்லா ஃபோல்டர்ஸோடையும் ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதோட நேம் என்ன மாடர்ன் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது, அதுலேயே நான் வந்து விட்டுறேன். இப்போ டவுன்லோட் பண்ண இந்த ஜிப் ஃபைலை அன்சிப் பண்ணிவிட்டு நம்ம விஎஸ் கோடில் போட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக ரன் ஆகுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில்ட் எடுத்து அதை நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நான் அன்சிப் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளார என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோல்டரை வந்து அன்சிப் பண்ணிக்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபோல்டர் வந்து அன்சிப் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபோல்டரை வந்து நம்மளோட விஎஸ் கோடில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். ட்ராப் பண்ணோடனே நமக்கு இது வந்துடும். ஒரு நிமிஷம் இதை வந்து ஸ்கேல் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா எஸ் ஐ ட்ரஸ்ட் தாத்த கொடுத்துட்டேன். ஓகே, நம்மளோட ஃபோல்டர் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு எல்லா ஃபைல்ஸும் இருக்கும். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இவ்வளோ நேரம் இந்த ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஃபிக்மா மேக்கில் ரன் ஆகிட்டு இருந்ததுனால டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம அதை ஜிப் எடுத்து நம்மளோட லோக்கல் மிஷினில் ரன் பண்ண போகிறதுனால அந்த டிபெண்டன்சி எல்லாமே வந்து மிஸ் ஆகிருக்கும். ஃபிக்மா மேக்கிலேருந்து இங்கே வரும்போது நம்மளோட லோக்கல் மிஷினில் இந்த ப்ராஜெக்டே கிடையாது. இப்போ தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றனால அந்த டிபெண்டன்சி வந்து எதுவுமே இருந்திருக்காது. இப்போ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த package.json இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சிஸையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து npm install அப்படிங்கிற கமெண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சியும் இதுவே வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். npm இன்ஸ்டால்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். இது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ நமக்கு லைனாக இன்ஸ்டால் ஆகுது பாருங்கள் தேவையானது எல்லாமே. டிபெண்டன்சிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ இதை வந்து npm run dev கொடுத்து ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். npm run dev கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். ஓகே, இங்கே லோக்கல் ஹோஸ்ட் இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளோட வெப்சைட் வந்து வரல, எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா failed to resolve import figma asset. அப்புறம் வந்து அந்த நான் ஒரு இமேஜ் மாற்றினேன்னு சொன்னேன் இல்லையா, ஹீரோ இமேஜ் வந்துட்டு இந்த ரைட் சைடில். ஸோ அந்த இமேஜ் வந்து ஒரு ஹேஷ் ஃபைல் நேமில் இங்கே வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இதனால் வந்து எடுக்க முடியலையாமா. அது வந்து இருக்கா, டஸ் த ஃபைல் எக்ஸிஸ்ட்னு சொல்லி நமக்கு இதே கேட்குது. ஏன்னா இது வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் ஃபிக்மா மேக்கில் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இமேஜஸ்லாம் கொடுத்து மாற்றுறீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஃபிக்மா asset அப்படிங்கிற இதில் தான் வந்து லோக்கலாக சேவ் பண்ணிக்கும். அதை நம்ம மிஷினில் போடும்போது நமக்கு வந்து அந்த பாத் வந்து செட் ஆகிருக்காது. ஸோ அந்த பாத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எரரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அதுவுமே நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு காட்டும் போது அது இன்னும் நல்லா புரியும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் எங்கே இருக்குது, நம்ம மாற்றின இமேஜ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். உங்களோட டவுன்லோட்ஸில் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு சோர்ஸ் ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு அசெட்ஸ் இருக்கு இல்லையா, அசெட்ஸ்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹேஷ் ஃபைல் அந்த இமேஜ் இருக்கா, ஹேஷ் ஃபைல் நேம் போட்டு அந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஹீரோ இமேஜ். இப்போ இந்த பார்த்து நம்ம வந்து விஎஸ் கோடில் கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த எரரை வந்து நம்மளால் ரிசால்வ் பண்ணிட முடியும். இப்போ அது எப்படி பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். இப்போ நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்ஸ் கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஃபோல்டரில் அங்கே செக் பண்ணோம் இல்லையா, அதே இது நீங்கள் பார்க்கலாம். அசெட்ஸில் நமக்கு அந்த இமேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த எரர் வந்த இடத்துக்கு வந்து போகலாம். ஆப்பில் காம்பனன்ட்ஸ்குள்ளார போனோன்னா நம்மளோட hero.tsx ஃபைல் இருக்கும். அங்கே போனோன்னா நமக்கு டாப்லேயே வந்து வந்துடுது என்ன எரர்னு சொல்லிட்டு.
figma.colon. இதில் வந்து இந்த figma.colon வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆக்சுவல் பாத் என்னவோ /// நம்மளோட ஆக்சுவல் பாத் என்னவோ அதை செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இங்கே ஆக்சுவலி வந்து அசெட்னு இருக்குது, நம்மளோட ஃபோல்டர் நேம் வந்து அசெட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அசெட்ஸ்னு கொடுத்துட்டு Ctrl+S கொடுத்துட்டு இப்போ போய் ப்ரௌசரில் செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட வெப்சைட் வந்து வந்துடும். ஸோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஃபிக்மா மேக்கில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், அனிமேஷன்ஸுமே அதே மாதிரி பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ எல்லா செக்ஷன்ஸுமே வந்து ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ நமக்கு எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்க்ராலுமே எப்படி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பேக் டு டாப் வந்துருச்சு. இப்போது டார்க் தீம் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், அதுவுமே நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவுமே வந்து டார்க் தீம் அப்ளை ஆகிருக்கு. மற்ற நேவிகேஷன்ஸும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அபவுட் ப்ராஜெக்ட்ஸ் ஓகே, கரெக்டாக வந்து ஸ்க்ரால் ஆகுது. எல்லா நேவிகேஷன்ஸுமே நமக்கு வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபிக்மா மேக்கிலேருந்து VS கோடுக்கு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து பில்ட் எடுக்கிறது தான் வந்து வேலை. நம்ம பில்ட் எடுத்துகிட்டு நம்மளோட சர்வரில் ஹோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அகெயின் VS கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க அந்த வெப்சைட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு npm run buildன்னு கொடுத்து என்டர் அடிச்சேன்னா நம்மளோட வெப்சைட் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ இந்த npm run build என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த ப்ராஜெக்டை ப்ரொடக்ஷன் ரெடியாக மாற்றும். விச் மீன்ஸ் இப்போ ஒரு எண்ட் யூசர் வந்து நம்மளோட வெப்சைட்டை பார்க்குறாங்க, ரெக்ரூட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காமனாக யாராவது வந்து நம்மளோட வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ நம்ம ஃபிக்மா மேக்லேருந்து VS கோடுக்கு எடுத்துகிட்டு வந்தப்போ எப்படி வந்து நமக்கு எரர் காமிச்சிச்சு, அந்த மாதிரி எந்த எரரும் அவங்களுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டை ப்ரொடக்ஷன் ரெடியாக மாற்றணும். ஸோ அந்த வேலையை தான் இந்த npm run build வந்து பண்ணும். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வந்து இப்போ எப்படி இருக்குது, நம்மளோட ஃபோல்டர் அதுக்குள்ளார மல்டிபிள் சப் ஃபோல்டர்ஸ் இருக்கும் அண்ட் சப் ஃபைல்ஸ் வந்து நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் அசெட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி சோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரன் பில்ட் நம்ம ரன் பண்ண உடனே ஒரே ஒரு டிஸ்ட் ஃபோல்டர் வந்து அதுக்குள்ளார கிரியேட் பண்ணும். நம்ம ஃபோல்டருக்குள்ளாரே ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளாரே அந்த டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளார 2 ஃபைல்ஸ் இருக்கும். 2 ஃபைல்ஸில் ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஒரு ஃபைல் வந்து index.html ஒரே ஒரு ப்ரைமரி ஃபைலும் அண்ட் அதுக்கு கீழே ஒரு ஃபோல்டர் வந்து என்னவா இருக்கும்னா நம்மளோட அசெட்ஸ் ஃபோல்டரும் இருக்கும். ஸோ ஓகேவா, இதை நம்ம டேரெக்டாக ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த வெப்சைட்டோட எண்ட் யூசர் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு எரர் மெசேஜும் இல்லாமல் வெப்சைட்டை டேரெக்டாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம பில்ட் எடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார வரேன். நான் அப்படியே பேக் கொடுத்து வெளியே வந்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட் ஃபோல்டர்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இதுக்குள்ளார கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி index.html ஃபைலும் ஒரே ஒரு அசெட்ஸ் ஃபோல்டரும் நமக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ இதுக்குள்ளார வந்து குட்டி குட்டியாக ஒரு 3 ஃபைல் இருக்குது. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து இந்த டிஸ்ட் ஃபோல்டரில் 2 விஷயம் தான் இருக்குது. இதை நம்ம இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் சர்வரில் போட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நம்ம வைப் கோடிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து VS கோடில் போட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆக வச்சுட்டு தென் வந்து இப்போ பில்ட் எடுத்து நம்மளோட டிஸ்ட் ஃபைல் வந்து ரெடியாக இருக்குது டு ஹோஸ்ட் இன் சர்வர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சர்வரில் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. நீங்கள் VPS பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹெச் பேனல் வந்து இப்படி தான் இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஹெச் பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஹோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும், 3 ஆப்ஷன் காட்டும் ஆக்சுவலி யுவர் டு டூஸ்ன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கிளைம் யுவர் ஃப்ரீ .cloud டொமைன் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 1 இயர்க்கான ஃப்ரீ டொமைன். ரெண்டாவது வந்து யுவர் KVM2 செட்டப் isn't finished yet இருக்கும். இப்போ அதை தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம் டு ஹோஸ்ட் அவர் ஃபைல்ஸ். ஸோ செட்டப் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சர்வர் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ண சொல்லும். நான் வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். Choose OS control panel or application that you want to install. You can change this later through VPS dashboard. இப்போ நமக்கு தேவைங்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் லேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நான் இப்போதைக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக பிளைன் OSல வந்து Ubuntu வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நம்மளால் டக்குன்னு எல்லாமே பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் வந்து ரூட் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லுது. இப்போ நான் அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஃப்ரீ மால்வேர் ஸ்கேனர் ஒன்று கொடுக்கும், அது மட்டும் நான் செலக்ட்லேயே விட்டுக்கிறேன். இந்த சைட் டாக் மேனேஜர் இருக்கும், அதை நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் செட்டப் வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட VPS வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து நம்மளோட VPS வந்து செட் ஆகிடுச்சு. வெல் டன் யூ ஆர் ரெடின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து VPS டேஷ்போர்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. இதை நான் இப்போதைக்கு வந்து டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஹெச் பேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் வியூவில் நமக்கு எல்லாமே இருக்கும். லைக் Ubuntu OS, நம்மளோட டாக்ஸஸ் என்ன, அப்புறம் ரீபூட் VPSக்கான ஆப்ஷன், அதுக்கப்புறம் பிளான் வந்து ரினியூ பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்மளோட டெர்மினல் இங்கே வந்து இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட VPS டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் சைடில் வந்து இருக்குது. உங்களுக்கு டாக் மேனேஜர், செட்டிங்ஸ், OS அண்ட் பேனல் இதெல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்புறமா பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்மளோட வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அகைன் நான் வந்து ஓவர் பேஜ் வந்துட்டு நான் VPS டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி. ஸோ இப்படி தான் நம்மளோட VPS டெர்மினல் வந்து இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த கமெண்டெல்லாம் நிறைய இருக்கும். அந்த கமெண்டெல்லாம் நீங்கள் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம். நான் யூஸ் பண்ண போகிற எல்லா கமெண்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு டாக்கில் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், ஓகேவா? அதுக்கு வந்து sudo apt அப்டேட்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டெர்மினலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறனால ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு ரா சர்வர். இந்த ரா சர்வரில் நம்மளால் நம்மளோட ஃபைல்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது, வெப் ஃபைல்ஸை வந்து. அதுக்கு வந்து நமக்கு ஒரு வெப் சர்வர் வேணும். அந்த வெப் சர்வரை தான் இப்போ வந்து நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுக்கான கமெண்ட் தான் இப்போ வந்து எழுத போகிறேன். sudo apt install nginx -y சொல்லி கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து nginx வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த nginx அப்படிங்கிறது தான் நம்மளோட வெப் சர்வர். இந்த வெப் சர்வரில் நம்மளோட ஃபைல்ஸை வந்து ஈஸியாக வந்து ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் இப்போ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே நம்மளோட ஹெச் பேனலுக்கு அகைன் வந்துட்டு நீங்கள் கீழே ஓவர்வியூவில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட IP அட்ரஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க VPS டீட்டெயில்ஸ் காலில். அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த IP அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட ப்ரௌசரில் போட்டோம் அப்படின்னா வெல்கம் டு nginxன்னு வந்துருச்சா. இஃப் யூ see this page, the nginx web server is successfully installed and working. இப்போதைக்கு நம்மளோட nginx வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இப்போ நம்மளோட வெப் சர்வர் பேஜில் வந்து இந்த வெல்கம் nginxங்கிறது வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த பேஜை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து நம்மளால் ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும், அந்த பேஜஸ் எல்லாத்தையும். ஸோ ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான கமெண்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். var www.html. இந்த இடத்துல தான் நமக்கு அந்த வெல்கம் nginxன்ற பேஜ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் என்ட்ரு கொடுத்து. இப்போ நம்மளோட IP அட்ரஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 403 forbidden வந்துருச்சா. nginx போட்டு உபென்டுன்னு போட்டிருக்கா. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட டிஸ்க் ஃபோல்டரை வந்து நம்மளோட VPS டெர்மினலுக்கு எடுத்துகிட்டு வரணும் லோக்கல் மிஷின்லேருந்து. இப்போ அந்த ப்ராசஸ் நமக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் நம்மளோட டிஸ்க் ஃபோல்டரை வந்து நான் டேரெக்டாக டவுன்லோட்ஸ்க்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து வெளியே டேரெக்டாக டவுன்லோட்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதை அனுப்புறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அகைன் நான் என்னோடய VPS டெர்மினலுக்குள்ளார வந்துட்டு sudo nginx சும்மா வேர்ஷன் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். சும்மா nginx இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக திரும்ப நான் வந்து போடுறேன். இதை நீங்கள் போகணும்லாம் அவசியம் இல்லை. -v கொடுத்துட்டு என்டர் எடுத்துனேன் அப்படின்னா ஸோ நமக்கு நம்மளோட வேர்ஷன் வந்து காமிச்சிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அகைன் நான் வந்து IP அட்ரஸ் என்டர் பண்ணி வச்சுக்கிறேன். 403 forbiddenலேயே இருக்குது கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு நம்ம வரணும். அதுக்கான கமெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். இந்த பேஜுக்கு வர்றதுக்கு cd/var/www/html கொடுத்து என்டர் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த டேரக்டரிக்கு வந்து வந்துடுவோம். ஸோ அகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் இன்னொரு டைம் வந்து இதில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேனான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக இன்னொரு டைம் நான் ரிமூவே பண்ணிடுறேன். sudo rm-rf # கொடுத்து என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அகைன் இன்னொரு டைம் வந்து க்ளீன் பண்ணிடும் நம்மளோட டேரக்டரியை. இப்போ வந்து நம்ம லோக்கலில் இருக்க டிஸ்க் ஃபைலை இந்த டெர்மினலுக்கு எப்படி எடுத்து வரலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் Windows R ப்ரெஸ் பண்ணி ரன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் WT கொடுத்து என்டர் அழுத்தினேன் அப்படின்னா ஸோ ஓப்பன் ஆகிடுச்சா. இங்கே வந்து இப்போ நம்ம வந்து டவுன்லோட்ஸ் டேரக்டரிக்கு வந்து வரணும். ஏன்னா நம்மளோட டிஸ்க் ஃபோல்டர் அங்கே தானே இருக்குது. அதுக்கு வந்து நான் CD டவுன்லோட்ஸ் கொடுத்துட்டு என்டர் அழுத்தினேன் அப்படின்னா நம்மளோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்கு டேரக்டரிக்கு வந்து இது வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொடுக்குற கமெண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து IP அட்ரஸ் மட்டும் உங்களோட IP அட்ரஸ் என்னவோ அந்த IP அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த கமெண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மட்டும் உங்களோட IP அட்ரஸ் வரும். நான் இங்கே வந்து என்னோட IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஏன்னா நம்மளோட லோக்கல் டெர்மினல்லேருந்து நம்ம VPS கனெக்ட் பண்ணுறோன்றப்போ நம்மளோட கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கா, நீ வந்து கரெக்டாக இந்த சர்வருக்கு நீ தான் ஓனரான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா. அதனால் வந்து ரூட் பாஸ்வேர்ட் கேட்குது. இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஆனால் அந்த டைப் வந்து உங்களுக்கு காட்டாது. ஆக்சுவலி கீஸை வந்து இது எடுத்துகிட்டு தான் இருக்கும். பட் நமக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து காமிக்காது. ஸோ நான் டைப் பண்ணுறேன். நீங்களும் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இங்கே காமிக்க ஆரம்பிக்கும். இங்கே ஒன்ஸ் எல்லாமே 100% வந்துருச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட விபிஎஸ்க்கு வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஈஸியாக டிப்ளாய் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் ஃபோல்டரில் இருந்த எல்லா ஃபைல்ஸுமே காட்டும். index.html இருக்கா, அசெட்ஸ் இருக்கா, அசெட்ஸ்குள்ளார அந்த PNG அண்ட் ஒரு JS ஃபைல், ஒரு CSS ஃபைல் எல்லாமே வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கமெண்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பர்மிஷன் ஃபிக்ஸ் கமெண்ட் வந்து 2 இருக்குது, அதை நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் நம்மளோட வெப்சைட்டை வந்து ரீட் அண்ட் எக்ஸிக்யூட் அதனால் வந்து பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அதையுமே நான் வந்து கொடுத்துட்றேன். என்டர், நெக்ஸ்ட் கமெண்ட், என்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட வெப்சைட் வந்து ரெடியாக இருக்கும். இப்போ நம்மளோட IP அட்ரஸ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் வந்துடும். லோட் ஆகிட்டு இருக்கீங்க. எஸ், லோட் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். லைக் எல்லாமே வருது பாருங்கள் ப்ராப்பராக அனிமேஷனோட. ஸோ எஸ், ஃபைனலி நம்மளோட சர்வரில் வந்து நம்மளோட வெப்சைட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அகைன் நான் வந்து நேவிகேஷன்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா எல்லாமே வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், ரெஸ்யூமே, கான்டாக்ட், லைட் டு டார்க் டு லைட் தீம். ஸோ ஓகே, எல்லாமே நம்மளோட சர்வரில் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த IP அட்ரஸ் நீங்கள் யார் வேணால் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட் வந்து வந்துருச்சு ஐனன் லைவாக. அட் லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்மளோட சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி யார் வேணால் இந்த IP அட்ரஸ் போட்டு நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்துக்க முடியும். அப்போ என்ன ப்ரோ வீடியோ முடிஞ்சா அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. நமக்கு 90% ஆஃப் த வேலை வந்து முடிஞ்சு, இன்னும் 5% வேலை மட்டும் இருக்குது. அந்த 5% ஒர்க் என்ன அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வெப்சைட் வந்து IP அட்ரஸ் போட்டால் தான் வருது. பட் ஆக்சுவலாக நம்ம அப்படி பண்ண மாட்டோம் இல்லையா. நம்மளோட டொமைன் நேம் என்னவோ அதை சர்ச் பண்ணி தான் அந்த வெப்சைட்டை எடுப்போம். ஸோ இப்போ அந்த டொமைன் நேமை நம்ம வந்து கிளைம் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரீயாக ஒரு டொமைன் நேம் இங்கே தராங்க இல்லையா, .cloudங்கிற எக்ஸ்டென்ஷனில். ஸோ அந்த டொமைன் நேமை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த IP அட்ரஸ்க்கு அந்த டொமைன் நேமை வந்து பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டொமைன் நேமை சர்ச் பண்ணாலே நம்மளோட வெப்சைட் வந்து எல்லாருக்கும் காமிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் HPanel ஓப்பன் பண்ணாலே ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து கிளைம் யுவர் டொமைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு என்னோட டொமைன் நேம் வந்து நான் என்னென்னு சர்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட யூசர் பர்சோனா நேம் வந்து அர்ஜுன் குமார்னு இருக்குது. நான் அந்த நேம்லலாம் வாங்கி என்னோட டொமைனை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் இப்போதைக்கு என்னோட நேம்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என் நேம்லேயே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபியூச்சரில் என்னோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹோஸ்டிங் நேம் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோட நேம் வந்து நான் டைப் பண்ணுறேன், அரவந்த் சண்முகம். கொடுத்துட்டு அவைலபிலிட்டி வந்து நான் செக் பண்ணுறேன் இருக்கா இந்த நேம்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைலே வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நான் இதை வந்து கிளைம் பண்ணிக்கிறேன். கிளைம் டொமைன் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன் கேட்குது. நான் கண்ட்ரி இந்தியா கொடுத்துட்டு பர்சனல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கம்பெனியோ இல்லை ஆர்கனைசேஷனோ கிடையாது. ஸோ பர்சனல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ண அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில் வந்து என்டர் பண்ண சொல்லுது. நான் அதை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, என்டர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு நம்மளோட டொமைன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் யூஸ் யுவர் நியூ டொமைன் வந்துருச்சு. இப்போலேருந்து நம்மளோட டொமைன் நேமை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து IP அட்ரஸை இதுக்கு வந்து பாயிண்ட் பண்ண வேண்டியதான் கடைசி வேலை. ஸோ அதை போய் பண்ணலாம். நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு HPanelல டொமைன்ஸில் டொமைன் ஓவர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே இமெயில் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு நோட்டிஃபை வந்திருக்கும். அது போய்ட்டு நீங்கள் இமெயில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் வெரிஃபை பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் வந்தீங்க அப்படின்னா HPanelல நமக்கு வந்து நம்மளோட டொமைன் நேம் வந்து காட்டும். aravindshanmugam.cloudனு உங்களுக்கு இங்கே காட்டுதா. நமக்கு வந்து இங்கே எக்ஸ்பைரி டேட்டும் காட்டும். 1 இயருக்கு நமக்கு இந்த டொமைன் நேம் வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து பாயிண்ட் பண்ண வேண்டியதான். ஸோ மேனேஜ் நான் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேனேஜ் DNS ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து இந்த .2 இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளோட IP அட்ரஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் ரெக்கார்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தோன்னா நமக்கான ஃபஸ்ட்டு இது வந்து ஆட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளோட ரூட் செட் பண்ணுறது. இதுக்கப்புறம் நம்மளோட www. வந்து போட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ நேமில் வந்துட்டு www கொடுத்துட்டு ஆட் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரூட் ரெக்கார்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் www. வர மாதிரியே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து aravindshanmugam.cloudனு போட்டு சர்ச் பண்ணாலும் வரும், www.aravindshanmugam.cloudனு போட்டாலும் வரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரூட்டை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் www. வந்து செட் பண்ணுறது. ஸோ ஓகேவா, நமக்கு ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ஆட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இது பாயிண்ட் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளாரே நம்மளோட IP அட்ரஸ் வந்து டொமைன் நேமுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு அகைன் இங்கே போயிட்டு IP அட்ரஸ்க்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன்.
இப்போ இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸில் இருந்து aravindshanmugam.cloudனு வந்துருச்சா. 98% வேலை முடிஞ்சிச்சு. என்ன ப்ரோ இன்னும் 2% வேலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. அது என்ன வேலை அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட் செக்யூர்னு காட்டும். ஏன் நாட் செக்யூர்னு காட்டுதுன்னா இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்து HTTP ப்ரோட்டோக்காலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இதை வந்து செக்யூராக மாற்றணும், HTTPSக்கு மாற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து SSL சர்டிஃபிகேட் வேணும். அது இருந்தால் தான் நம்ம வெப்சைட் வந்து இந்த நாட் செக்யூர்லேருந்து ரிமூவ் ஆகும். ஓகேவா? இப்போ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து காட்டுறேன். அகெயின் உங்களோட VPS டெர்மினல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஹெச்பேனலுக்கு போயிட்டு ஸோ நான் வந்து டெர்மினல் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ SSL சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செட்பாட்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது வந்து நமக்கு SSL வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நான் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இதான் வந்து அந்த செட்பாட்கான கமெண்டு. ஸோ அதை கொடுத்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து SSL வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் வந்து நான் கொடுக்குறேன். sudo chatbot -nginx கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து SSL ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்து உங்களோட VPS பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னோட இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, இமெயில் அட்ரஸ் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். என்டர் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நான் வந்து ஒய் கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து would you be willing once your first certificate is successfully issued to share your email address with electronic. ஓகே, இது வந்து சம் லைக் கமர்ஷியல் பர்பஸ், லைக் நமக்கு வந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. இதை நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். என் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளீஸ் என்டர் த டொமைன் நேம்ஸ்னு சொல்லி கொடுக்குது. கம்மா கொடுத்து நம்மளோட டொமைன் நேம் ரெண்டுத்தையும் நம்ம போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ரூட் டொமைன் நேம் வந்து aravindshanmugam.cloud கொடுத்துக்கிறேன். கம்மா இப்போ வந்து www.aravindshanmugam.cloud கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா deploying certificate. okay, successfully deployed certificate for aravindshanmugam.cloud, www.aravindshanmugam.cloud ரெண்டுத்துக்குமே வந்து நமக்கு டெப்ளாய் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நம்ம ஐபி அட்ரஸ் செக் பண்ணோன்னு வைங்களேன். என்டர் கொடுத்துட்டு அடிச்சனா நமக்கு அந்த நாட் செக்யூர் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நாட் செக்யூர் அப்படிங்கிறது வந்து போயிருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட வெப்சைட் ரன் ஆகுறது HTTPS ப்ரோட்டோக்காலில் நம்ம SSL சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் பண்ணியாச்சு நம்மளோட வெப்சைட்க்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யார் வேணால் இந்த வெப்சைட் வந்து போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து லைவாக தான் இருக்க போது. இன்னும் ஒரு 2 to 3 monthsக்கு லைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மொபைலுமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ that's it for the video. So finally இந்த வீடியோவில் நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து வைப் கோட் பண்ணி அதை VS கோடில் போட்டு பில்ட் எடுத்து அந்த பில்ட் எடுத்த ஃபைலை சர்வரில் போட்டு ஹோஸ்ட் பண்ணி தென் அந்த ஐபி அட்ரஸை வந்து நம்ம டொமைன் நேம் கூட வந்து பாயிண்ட் பண்ணி இன்டர்நெட்டில் லைவாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னு நம்புறேன். அண்ட் நான் இந்த வீடியோவில் டெர்மினலில் யூஸ் பண்ண எல்லா கமெண்ட்ஸுமே ஒரு டாக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க அதையும் நான் சோர்ஸ் கோடுமே கீழே கொடுத்துட்றேன். இந்த போர்ட்ஃபோலியோக்கான சோர்ஸ் கோடையும் அதுவுமே வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். VPS பற்றி பேசியிருப்பேன், ஹோஸ்டிங்ஸ் பற்றி பேசியிருப்பேன். அதுக்குள்ளார இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங்லாம் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெடிக்கேட்டடான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஹோஸ்டிங்னு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து சர்வர் பற்றியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹோஸ்டிங் பற்றியும் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஹோஸ்டிங்கரோட VPS பிளானையும் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் aravi10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 10% ஆஃபோட உங்களோட VPS-ஐ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravind and do inspire.